வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் நெருக்கடி, அடுத்த போரையும் சந்திக்க இலங்கை தயாரா? ரணில் எச்சரிக்கை. விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் குறித்து பொய் தகவலை பரப்பிய நபர் கைது. வவுனியாவில் அதிகாலை பயங்கர விபத்து, வீடு முற்றாக எரிந்து நாசம், உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு, மேலும் 10 என்புக்கூடுகள் அடையாளம். ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவு இன்று வைப்பு. எல்னினோவால் மாறும் இலங்கையின் மழைநிலை, நீர் நெருக்கடி ஏற்படும் அபாயம். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே குறைந்த கட்டண விமான சேவை ஆரம்பம். வவுனியாவில் நள்ளிரவில் இறுக்கப்பட்ட யானைகள், பீதியில் உறைந்துள்ள மக்கள். திருமணத்திற்கு 2 நாட்கள் இருந்த நிலையில் கோர விபத்தில் இளைஞன் பலி. ஜாலில் சேதமடைந்த வீதியில் 8 விபத்துக்கள், நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள், மக்கள் விசனம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் நிறைவடையும் நிலையில் அதற்கு பின்னர் இலங்கை எதிர்கொள்ளவுள்ள பொருளாதார சவால்களுக்கு அரசாங்கம் தற்போதே திட்டமிட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டி எழுதிய ஜுத தெக்கெட உரத்தி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2028ஆம் ஆண்டிற்கு பின்னர் மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை இலங்கைக்கு ஏற்படும் என்பதால் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த ஆண்டின் இறுதியில் மத்திய வங்கியின் கையிருப்பு சுமார் 8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவ்வாறு ஏற்பட்டால் மேலும் 6 பில்லியன் டாலர்களை திரட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அந்த 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டுவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் மேலதிக நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த தவறினால் இலங்கை மீண்டும் வங்குரோத்த நிலையை எதிர்கொள்ளும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தான் எப்போதும் சுப செய்திகளை மாத்திரம் கூறுவதில்லை எனவும் நாட்டின் உண்மையான மற்றும் அபாயகரமான பொருளாதார நிலைமையையும் வெளிப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்கே இன்னொரு பொருளாதார போர் வரவிருக்கின்றது, அதிலிருந்து தப்பிக்க தவறினால் பெரும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி முகாம் தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத மற்றும் போலியான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சமூக வலைதளம் வாயிலாக காணொலி ஒன்றை வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி ஹக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பள்ளி பாதுகாக்கப்பட்டு வனப்பகுதியில் எல்டிடிஇ பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படாத பொய்த் தகவல்களை பரப்பியமை தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் பெல்லன்வில பொருளஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்து 46 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரால் பரப்பப்பட்டு அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை அல்லது அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். சந்தேக நபர் இன்று கொழும்பு முதன்மை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் இலங்கை தண்டனை சட்டம் மற்றும் போலீஸ் கட்டளை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற திடீர் தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயில் கருகி நாசமாகியுள்ளன. குறித்த தீ விபத்து இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வேப்பங்குளம் காளிகோவிலுக்கு முன்பாக அமைந்துள்ள வீடு ஒன்றில் தீப்பற்றியதை அவதானித்த அயலவர்கள் உடனடியாக செயல்பட்டு வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு படையினர் தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் அயலவர்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற வேளையில் வீட்டில் எவரும் இல்லாதிருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக வவுனியா நெல்லிக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். செம்மணி மனித புதுக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி 3ஆம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற உள்ளன.
இதனிடையே செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 55வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் மேலும் 10 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் கூட்டாக காணப்பட்டு 3 எண்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் அகழ்வு பணிகளின் போது சான்று பொருட்களாக தாயத்து, நாணயம் மற்றும் சிறிய இரும்பு துண்டுகள் உள்ளிட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டு 109 நாள் அகழ்வு பணிகளின் போது 582 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு 573 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்குரிய அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 9,99,502 பயனாளி குடும்பங்களுக்கு 9,241,892,500 ரூபாய் தொகை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளது. அத்துடன் அதன் 2ஆம் கட்டத்தின் கீழ் 2,12,955 பயனாளி குடும்பங்களுக்கு 2,321,735,500 ரூபாய் தொகையை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் எல்னினோவின் தாக்கம் வலுவடைந்து வருவதால் எதிர்வரும் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய மழைவீழ்ச்சியில் மாற்றம் ஏற்படக்கூடும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பீட அதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக அதிகரித்து +0.64 என்ற அளவில் காணப்பட்ட இந்த சமுத்திர இருமுனை பெருமானம் இவ்வாரம் திடீரென +0.18 குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திடீர் வீழ்ச்சி எதிர்பாராத ஒன்றாகும் எனவும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் எல்னினோவின் தாக்கம் வலுவாக இருப்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சமுத்திர இருமுனையின் நேர்மறை பெருமானம் வலுவாக காணப்படும் சந்தர்ப்பங்களிலேயே அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் போதுமான மழைவீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எல்னினோவின் தாக்கத்தால் இந்த சமுத்திர இருமுனை மேலும் வலுக்குறைந்தால் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் எதிர்பார்த்ததை விட மிக குறைந்த மழையே கிடைக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக தென்மேற்கு இலங்கையில் பருவக்காற்று காலத்தில் போதிய மழை கிடைக்காத பகுதிகளில் இது பாரிய நீர் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை இந்த சமுத்திர இருமுனையின் பெருமான போக்கை உன்னிப்பாக அவதானித்த பின்னரே அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கிடைக்கக்கூடிய மழைவீழ்ச்சி தொடர்பில் உறுதியான முடிவுக்கு வர முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சமுத்திர இருமுனை செப்டம்பர் நடுப்பகுதியில் வலுப்பெற்ற நேர்மறை அல்லது எதிர்மறை பெருமானத்தில் காணப்பட்டால் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மிக குறைந்த மழைவீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது முன்னர் வெளியிடப்பட்ட மழை தொடர்பான எதிர்வு கூறல்களுக்கு முற்றிலும் மாறான நிலைமையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டின் 2வது இடிப்பருவ மழையும் வடகள் பருவமழையும் இந்த சமுத்திர இருமுனையின் செப்டம்பர் மாத நடுப்பகுதி நிலவரத்திலேயே பெருமளவு தங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இரு பருவமழைகளும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நீர்வளம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானவை எனவும் அப்பகுதிகளின் பெரும்பாலான நீர்த்தேவைகள் இந்த மழை பொழிவுகளின் மூலமே பூர்த்தி செய்யப்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது காணப்படும் தரைக்கீழ் மற்றும் தரைமேற்பரப்பு நீர்வளத்தை உறுதியானதாக கருதி நீரை வீண்விரயம் செய்யாமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் நாகமுத்து பிரதீபராஜா பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை வழங்கும் குறைந்த கட்டண விமான நிறுவனமான விஜட் ஜெட் தனது சேவையை ஆரம்பிக்கும் வகையில் அதன் முதல் விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளது. பாணந்துறையைச் சேர்ந்த திவங்க சில்வா மற்றும் மொரட்டுவையைச் சேர்ந்த ரந்தீர் பெரேரா ஆகியோரே அவ்வாறு விமானத்தை இயக்கி வந்தோராவார். வியட்ஜெட் விமான சேவையின் BJ1875 என்ற இலக்கமுடைய முதலாவது கன்னி விமானம் நேற்றிரவு 9:33 மணிக்கு 169 பயணிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. பின்னர் அந்த விமானம் 171 பயணிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மீண்டும் வியட்நாமின் ஹோசிமின் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டு சென்றது. இந்த விமான சேவை செவ்வாய், வியாழன் மற்றும் சனி ஆகிய கிழமைகளில் வாரத்திற்கு 3 நாட்கள் வியட்நாமின் ஹோசிமின் நகர விமான நிலையத்திற்கும் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கும் இடையே இயக்கப்பட உள்ளது. இவ்விமானத்திற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நீர்த்தாரை வழங்கி வரவேற்பளிக்கப்பட்டது.
யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த பிரபல வர்த்தக நிலையத்தின் வியாபார அனுமதியை ரத்து செய்யுமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பலாலி வீதி கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள குறித்த வர்த்தக நிலையத்தில் காலாவதியான சாக்லேட், பால் போத்தல் உள்ளிட்ட 3 வகையான பொருட்கள் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்தமை பொது சுகாதார உத்தியோகத்தரால் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வர்த்தக நிலையத்தில் இதேபோன்ற முற்குற்றம் இடம்பெற்றிருந்தமையும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. வழக்கை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிபதி உசைன் குறித்த வர்த்தக நிலையத்தின் வியாபார அனுமதியை ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டார். அத்துடன் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை சம்பந்தப்பட்ட பிரதேச சபைக்கும் அறிவிக்குமாறும் நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கேணி குளவிசுட்டான் கிராமத்திற்கு செல்லும் குறிசுட்டகுளம் சந்தையில் பெரிய லொரிகளில் கொண்டுவரப்பட்ட யானைகள் அண்மையில் இறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. யானைகளுடன் சேர்த்து பெருமளவிலான கரும்புத்தடிகளும் குறித்த சந்தையில் இறக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். உயிரிழந்த விவசாயியின் இறுதி கிரியைகள் கூட இன்னும் நிறைவடையாத சூழ்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் லொரிகளில் யானைகள் கொண்டு வந்து இறக்கப்பட்டுள்ளமை விவசாயிகளை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே வன விலங்குகளின் அச்சுறுத்தலால் தமது விவசாய நிலங்களையும் உயிர்களையும் பாதுகாக்க போராடி வரும் நிலையில் திட்டமிட்டு யானைகள் இங்கு இறக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி கள நிலவரத்தை நேரில் ஆராய வேண்டும் என்றும் அச்சத்தில் இருக்கும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதுகாப்பதற்கு உரிய அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாத்தறை அக்குரசு பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அக்குரசு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான லக்மால் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது பணியை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் அவரது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். லக்மாலின் திருமண பதிவுக்கு இன்னும் 2 நாட்களும் தொழில் நிமித்தம் ஸ்ரீல் செல்வதற்கு 3 நாட்களுமே இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். மகனின் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது தாயார் தற்போது கவலைக்கிடமான நிலையில் மாத்தறை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை லக்மாலின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே கைது செய்யப்பட்ட பேருந்து சாரதி போலீசாரால் விடுவிக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். எனினும் சட்ட நடைமுறைகளுக்கு அமைய சந்தேக நபரான பேருந்து சாரதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது சாரதி அனுமதி பத்திரத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக ரத்து செய்து அவரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு தயாராகியிருந்த இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அக்குரச பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்து காணப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த 9 வீட்டு உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 3, 6 மற்றும் 8ஆம் தேதிகளில் வளாக வீதி, கலாசாலை வீதி மற்றும் பனிக்கர் வீதி ஆகிய பகுதிகளில் பொது சுகாதார உத்தியோகத்தர் சஞ்சீவன் தலைமையில் சோதனை முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது வீடுகளின் பல்வேறு இடங்களில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் காணப்பட்ட 9 வீட்டு உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்குகளை விசாரணை செய்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலையான 8 பேருக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 80,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். அத்துடன் நீதிமன்றில் முன்னிலையாகாத மற்றொரு நபருக்கு அழைப்பாணை அனுப்புமாறும் நீதவான் உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் எழுமுள்ளி பகுதியில் சேதமடைந்த நிலையில் காணப்படும் வீதியில் இதுவரை 8 விபத்துக்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் வீதியை சீரமைக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர்.
782 வழித்தடத்துக்குட்பட்ட யாழ்ப்பாணம் கரைநகர் பிரதான வீதியின் மானிப்பாய் எழுமொழி பகுதியில் வீதியின் முழு அகலமும் சுமார் 15 அடி நீளத்திற்கு சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. குறித்த பகுதியில் நிலத்துக்கு கீழ் பொருத்தப்பட்டிருந்த குடிநீர் விநியோக குழாய் சேதமடைந்ததை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னர் வீதியை உடைத்துக் கொண்டு தண்ணீர் பாய்ந்துள்ளது. பின்னர் குடிநீர் குழாய் சீரமைக்கப்பட்ட போதிலும் சேதமடைந்த வீதி இதுவரை திருத்தப்படாமல் காப்பீற்றுடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த வீதியூடாக 3 வழித்தடங்களில் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டு வருவதுடன் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் குறித்து சேதமடைந்த பகுதியில் இதுவரை 8 விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பல்கலைக்கழக மாணவியொருவர் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் காணப்படும் நிலையில் தொடர்ந்தும் சீரமைக்கப்படாமல் காணப்படுவது மேலும் விபத்துகள் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரித்துள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் விபத்துகள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அவ்வாறான அசம்பாவிதங்களுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையே பொறுப்பு கூற வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மேலும் விபத்துகள் அல்லது அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் குறித்த வீதியை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கொழும்பு டாம் வீதி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். உண்டியல் முறையினூடாக சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிஐடியின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான விசாரணை பிரிவு அதிகாரிகளால் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 1,04,67,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அந்த பணத்திற்கான சட்டப்பூர்வமான ஆதாரத்தை அவரால் சமர்ப்பிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபரிடம் 1000 ரூபாய் பெறுமதியான போலி நாணயத்தால் ஒன்றும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு 5 பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காரிநகர் நட்டுப்பாடி கோவளத்தை புறப்படமாகவும் பரந்தன் மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை கதிரவேலு அவர்கள் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரட்னசிங்கம் துரைரட்னம் அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மண்டைதீவை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகராணி திருஞானபாலன் அவர்கள் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 6ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் ரவிராஜ் அவர்கள் 15/8/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.